வணக்கம். என் பேர் ராமசாமிங்க. நம்ம வயலில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஒன்று எடுத்துகிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா என்னோடய சொந்த ஃபீல்டு தான். உள்ள செவ்வாழை போட்டிருக்கேன், வெங்காயம் துறையூர் ரகம் நெட்டியிருக்கேங்க. இது எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கோழிக்கால் நோய் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுன்னு சொல்லிடுறேங்க. வெங்காயம் நடுறப்பவே ரேப்பப்லாம் நினச்சி எடுத்து நட போட்டோங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு 10ஆவது நாள் ஒரு ரேப்பப் கொடுத்தோம். 18ஆவது நாள் கொடுத்துருக்கு. 25ஆவது நாள் ஒரு டைம் கொடுத்துருக்கேன். திரும்ப பார்த்தீங்கன்னா 32ஆவது நாள் இன்றைக்கி அடிக்கலான்னு பார்த்தா கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு, ஈரமாக இருக்குது, மோடமாக இருக்குது. ரேப்பப் பார்த்தீங்கன்னா 4 டைமில் இந்த 5 டைம் வந்து வாரத்தில் 5 நாள் 6 நாளுக்கு ஒருக்க ஸ்ப்ரே கொடுத்துட்டு இருந்தால் தான் அந்த நோய் வராதுங்க. இது போன டைம் நான் அப்படி தான் பண்ணியிருந்தேங்க. இது அதே ஃபீல்டு மார்க்கு திரும்ப போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அழிச்சு போட்டாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவிலாம் பார்ப்பீங்க, திருகல் நோய் வந்து நிறைய இறந்துடுது அப்படின்ட்டு. ஒரு வெங்காயம் கூட திருகுறள் நீங்கள் பாருங்கள், நேரடியாக கூட ஃபீல்டு வந்து விசிட் பண்ணலாம். இதுக்கு வந்து முழுக்க நெட்சர் ப்ராடக்ட் தான் காரணம். எக்ஸலண்ட் ரிசல்ட்டுங்க. பாருங்கள், இன்னும் இன்டாக்டும் கூட அடிக்கலை, பூச்சி எதுவும் இல்லைன்ட்டு அடிக்கலைங்க. இன்றைக்கி 32 நாள் ஆயிடுச்சு நட போட்டுங்க. பாருங்கள் எப்படி ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் வந்து ரசாயன உரமே இதில் வந்து எதுவும் ஆட் பண்ணலைங்க. ஸ்டிம்ரிச் மட்டும் கீழே செட்டு கொடுத்துருக்கேன். ஸ்டிம்ரிச் ஒரு ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் புண்ணாக்கு போடலான்னு வச்சுருக்கேன். கடல் புண்ணாக்கு போட்டு விடணுங்க, கொஞ்சம் வெட்டா போட்டால் போடலான்ட்டு வச்சுருக்கேன். கடல் புண்ணாக்கு ப்ளஸ் எள்ளு புண்ணாக்கு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க. இது உள்ளே போட்டுவிட்டு நம்ம ட்ரிப்ளிகேஷன் விடுற போது அந்த என்பிகே எடுத்துக்கும். நம்ம என்பிகே கொடுக்குற போது இதுவும் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துக்குங்க. அதுக்கு வேண்டி தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் கிளைமேட் சரியில்லாமல் இருக்கிறனால வச்சுருக்கோம். பாருங்கள் ஃபீல்டு பாருங்கள், ஆனியன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாழை நல்லாயிருக்கு, வெங்காயம் நல்லா இருக்குங்க. கருகுங்கிறது எது கிடையாது பாருங்கள். இந்த இடத்துலையும் ஒரு கருகுங்கிறது நுனிக்கருகுங்கிறது இருக்காது. தெளிவாக இருக்கும் பாருங்கள். ஃபீல்டு நிறைய நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயன்படுத்துங்க, ஆலோசனை கேளுங்க சொல்கிறேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்க. நீங்கள் வந்து கெமிக்கல் ஆட்டெல்லாம் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ரேப்பப் வந்து அந்த நான் சொல்கிற ஷார்ட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிசல்ட் 100% வெங்காயத்தில் வந்து தொந்தரவு இல்லாமல் எடுக்கலாம். காய் பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமான காயாக இருக்கும். உங்களுக்கு அந்த குத்தல் வந்து அந்த மாதிரி போய் ஆளுகள் எடுத்து போடுறது அந்த மாதிரி தொந்தரவுலாம் எதுவும் இருக்காதுங்க. நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷார்ட் போட்டு கொடுக்குற அந்த மாதிரி ஷார்ட்டில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே வெங்காயத்தை எடுத்துடலாம். எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை நீங்கள் வந்து கெமிக்கல் எடுக்க முடியும்னா சத்தியமாக முடியாது. ஓகே, நன்றி நெட் சார்.